அனைவருக்கும் வணக்கம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் யூனிட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதில் சார்பிட்ஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த சார்பிட் மெத்தட் எதுக்குன்னா டு ஃபைண்ட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது தான் சார்பிட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் ஆஃப் நான் லீனியர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ இதில் ப்ராடக்ட்டில் இருக்கலாம், பவர் இருக்கலாம், அதுதான் நான் லீனியர். அப்போ கிவன் பிடி என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இந்த 5 வேரியபிளுமே இருக்கும். எக்ஸ், ஒய், இசட், பிக்யூ ஈக்குவல் டு இந்த 0 டைப்பில் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே தெரியும் இசட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் ஒய் தான் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இசட் வந்து எக்ஸ் ஒய் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பி வந்து டோ இசட் பை டோ எக்ஸ், கியூ வந்து டோ இசட் பை டோ ஒய். ஓகேவா? இப்போ இசட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய்னா அதோட டோட்டல் டெரிவேட்டிவ் டி இசட் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டிஒய். அப்போது இந்த டோ இசட் பை டோ எக்ஸுக்கு பதிலாக பி ரீப்ளேஸ் பண்ணலாம், டோ இசட் பை டோ ஒய்க்கு பதிலாக கியூ ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ டிஇசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிஒய். இப்போது இந்த சொல்யூஷன் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. எப்படி லெக்ராஞ்சில் நம்ம ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணுமோ அதே போல் சார்பிட் மெத்தட்ஸ்க்கு ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இதுதான். dx by fx, fxனால் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் f வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு dy by fy, சஃபிக்ஸில் y எழுதணும், ஈக்குவல் டு dz by p into fp plus q into fq ஈக்குவல் டு dp by minus of fx partial derivative of f with respect to x plus p into fz equal to dq by minus of fy plus q fz. ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் p square plus q square into y equal to qz. இதில் பார்த்தீங்கன்னா x மிஸ் ஆகுது, பட் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இது மொத்தமே நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பிக்யூன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு 0 டைப்பில் எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கியூ இசட் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்து எழுதுறோம். அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பிக்யூ. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5 வேரியபிளை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து பண்ணால் இது 4மே கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்னு அர்த்தம் டோ எஃப் பை டோ எக்ஸ். இதில் பாருங்கள் எக்ஸ் டேர்மே இல்லை, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எஃப்ஒய்னா டோ எஃப் பை டோ ஒய். ஒய்யை தவிர இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஒய்யோட ப்ராடக்ட்டில் இருக்கிறதால இது அப்படியே வரும். ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா 1. எஃப் இசட்னா டோ எஃப் பை டோ இசட். இங்கே இசட் டேர்ம் இருக்குது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ப்ராடக்ட்டில் இருக்க மைனஸ் கியூ இருக்கும். இசட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்னா 1. எஃப்பினா டோ எஃப் பை டோ பி. எங்கே பி டேர்ம் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். பி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2p, இதோட ஒயில் இருக்குது கான்ஸ்டன்ட், அது வரும். ஓகே, எஃப்கியூனா அதே போல் டோ எஃப் பை டோ கியூ. எங்கே இருக்குது, இங்கே ஒரு கியூ டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு கியூ டேர்ம் இருக்குது. கியூ ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2q. ஸோ 2q into y மைனஸ் q இசட்னா மைனஸ் இசட் மட்டும் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த சார்பிட்ஸோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம், அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏற்கனவே சொன்னால் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ dx by fp. fpனா என்னது, பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதோ இருக்குது எஃப் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ 2py அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் dy by fq. fq இதோ இருக்குது பாருங்கள், அது இங்கே எழுதியிருக்கோம். dz by p into fp. ஸோ p into 2py. அப்போ p into 2py சொல்லும்போது 2p square y வரும். ப்ளஸ் q into fq. அப்போ இது மல்டிபிள் பண்ணும்போது 2q square y மைனஸ் zq வரும். ஈக்குவல் டு dp by minus of fx. டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 0. அப்போ இது 0 ஆகிடும். பி இன்ட்டு எஃப் இசட். ஸோ எஃப் இசட் வந்து மைனஸ் கியூ, அதோட மல்டிபிள் பண்ணால் மைனஸ் பிக்யூ, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். அதே போல் டிக்யூ பை மைனஸ் எஃப்ஐ. எஃப்ஐ என்னென்னு பாருங்கள், ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம், மைனஸ் ஆஃப் ப்ளஸ் கியூ இன்ட்டு எஃப் இசட். ஸோ எஃப் இசோட ஆன்சர் மைனஸ் கியூ. ஸோ அதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் கியூ ஸ்கொயர். இது கேன்சல் ஆகிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதில் எது ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணி பிக்யூ கண்டுபிடிக்க முடியுமோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆப்வியஸாக இந்த லாஸ்ட் 2 தான் வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இந்த எல்லா ப்ராப்ளத்தில் இப்படி தான் வரும். அந்த லாஸ்ட் 2வை ஈக்குவேட் பண்ணுறோம். டிபி பை பிக்யூ ஈக்குவல் டு டிக்யூ பை மைனஸ் பி ஸ்கொயர். பிபி கேன்சல் ஆகிடுது. ஸோ செப்பரேட் த வேரியபிள் தான் பண்ணுறோம். இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் டிபி, இதை பண்ணால் டிக்யூ. ஸோ கியூ இன்ட்டு டிக்யூ. மைனஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்து ப்ளஸ் கொண்டு வந்துடும். இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸோ பிஏ இன்டெகிரேட் பண்ணால் பி ஸ்கொயர் பை 2, கியூ பண்ணால் கியூ ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அதை நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், சி எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்திருக்கோம். 2c ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் ஏன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பிக்யூ இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ வந்திருக்கு. அதை நம்ம ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஈக்குவேஷன் 1 என்னது, அந்த கிவன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0 டைப்பில் எழுதிருப்போம் இல்லையா, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இன்ட்டு ஒய், இதுக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ஏஒய் மைனஸ் கியூ இசட் ஈக்குவல் டு 0. அந்த ஈக்குவேஷன் இதோ இப்போ காமிக்கிறேன். அப்போஸ் 3 வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து என்ன இருக்குது, க்யூ இருக்குது, பியும் க்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம க்யூவை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த க்யூவை எடுத்து என்ன பண்ணுறோம், 3ல் ரீப்ளேஸ் பண்ணி பி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இல்லையா, க்யூக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் கியூ ஸ்கொயர், இதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும். ஸோ மீதில் இந்த பக்கம் கொண்டு வரும். எல்சிஎம் எடுத்து பி ஸ்கொயர்லேருந்து பி வேணால் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். Z ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் தான் இசட், இங்கே அடிஷன் சப்ராக்ஷன்லேருந்து ஸ்கொயர் ரூட் வராது, இசட் வரும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இசட் வந்து இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், அதுலேருந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ சார்பிட் மெத்தடில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க இல்லை அந்த இன்டெக்ரல் கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஇசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிஒய். இதுக்காக தான் நம்ம பியும் கியூவும் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்ச பியும் கண்டுபிடிச்ச கியூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் அந்த வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் என்ன பண்ணி எப்படி பண்ணி இன்டெகிரேட் பண்ண முடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் பை இசட் இருக்குது, ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஒய் டிஒய் இருக்குது, இது இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இது கூட இசட்டும் ஒய் இருக்குது. அப்போ இசட் ஒய்ல லெஃப்ட்டில் வச்சுட்டு ரிமைனிங் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ இதை பார்த்தா இதை மொத்தமாக கம்பைன் பண்ணி டி ஆஃப் எழுத முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஸோ இசட் டிஇசட் மைனஸ் ஏஒய் டிஒய் பை ரூட் ஆஃப் ஏ இசட் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், நீங்கள் போட்டு இங்கே எழுதியிருக்கேன் 1/a இன்ட்டு டி ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், இங்கே தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ டி ஆஃப் ரூட் ஆஃப் ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா, அப்போ ரூட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரூட் எக்ஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ரூட் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/2. அப்போ எக்ஸ் பவர் என்னோட டிஃப்ரென்சியேஷன் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ ரூட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ். ஸோ இந்த டி ஆஃப் அந்த ரூட் டைப்பில் இருக்குது. அப்போ 1/2 ரூட் இன்ட்டு இது உள்ளே இருக்கிறது டிஃப்ரென்ஷியல் காமிச்சிருக்கேன், செயின் ரூல் தான். அப்போது ஏ இசட் ஸ்கொயர் டி ஆப்ரேட் பண்ணால் 2a இசட் இன்ட்டு டிஇசட் வரும். அதே போல் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y இன்ட்டு டிஒய். ஓகே, ஸோ இந்த 2லாம் காமனாக எடுத்துகிட்டு எனக்கு என்ன வருது, ஏ இசட் டிஇசட் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய் டிஒய் பை இந்த ஸ்கொயர் ரூட் டேர்ம் வருது. இப்போது இதையும் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏ இசட் எக்ஸில் ஒன்றா கொண்டு வருது. இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறுமனே இருக்கிறதுனால நாம் இது எப்படி எழுதலாம்னா 1/a இன்ட்டு டி ஆஃப்னு எழுதலாம். இது டிஎக்ஸ். இப்போ இன்டெகிரேட் ஆன் போத் சைட் பண்ணால் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். டி ஆஃப் தான் இருக்குது, அப்போ இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆகிட்டு அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரப்போகுது. இன்டெக்ரல் டிஎக்ஸ்னால் எக்ஸ் வரப்போகுது. ஸோ இதுலேருந்து கிராஸ் மல்டிபிள் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ண ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இல்லை இந்த ஏ ஸ்கொயர் ரெண்டு ஃப்ராக்ஷன் ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடச்சிடுது. ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஒரு பேட்டர்னில் எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் அவுட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஸோ நம்ம சப்ஸ்டிடியூரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி பிக்யூ கண்டுபிடிக்கணும். பிக்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், இதில் ரீப்ளேஸ் பண்ணி இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இதுதான் கம்ப்ளீட் இன்டெக்ரல் சார்பிட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஒரு 10 மார்க் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ.